ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கடந்து போறோம். நம்ம மத்தியில ஸ்நேகபந்தன் மிஷனரி மூவ்மெண்ட் உடைய ஸ்தாபகர், தேவ ஊழியர், போதகர் யோபு பாஸ்கரன் ஐயா நம்ம மத்தியில இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிசம்பர் மாசம் முடிச்சதுக்கு அப்புறமே ஜனவரி கன்வென்ஷன் மீட்டிங்லாம் நம்ம ஊழியர் ஆயத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி ஊழியர் எல்லாம் கூப்பிடணும்னு சொல்லி ஐயாவையும் அப்புறம் பாஸ்டருடைய அண்ணனையும் அவங்களையும் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நடத்துறார். ஆமென். அவங்க கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அதுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்த அம்ப்ரோஸ் ஐயாவுக்கு திருச்சபை சார்பா நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமா கர்த்தர் அவரையே ஒரு ஊழியத்தையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அடிக்கடி போன் பண்ணி விசாரிப்பாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போலாமா? தேவ ஊழியர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு ஆராதனையிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையையும் நான் பகிர்ந்து கொண்டு ஊழியத்தையும் பகிர்ந்து கொள்வதிலேயும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு சில நிமிடங்கள் என்னுடைய ஊழியத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். 2009 வருடம் மே 31 தான் நான் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் என்ற பகுதிக்கு மதுரையிலிருந்து நான் இந்த ஊழியத்திற்காக கடந்து சென்றேன். இந்த ஊழியம் யாரை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், எந்த மக்களை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நீலகிரி மாவட்டத்திலே நிறைய ஆதிவாசி மக்கள் வாழுகிற ஒரு பகுதி அது. நிறைய ஆதிவாசி மக்கள் வாழுகிறார்கள். அந்த பகுதிகளிலே ஜெனுகுரும்பர் என்ற ஒரு கூட்ட மக்கள் வாழுகிறார்கள். அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருளர் இருக்கிறார்கள், பனியர் இருக்கிறார்கள், முள்ளு குறும்பா, ஆள் குறும்பா, ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. இதிலே இவர்கள்தான் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள், இன்னும் காடுகளுக்குள்ளாகவே இருக்கிறார்கள் என்று அறிந்து ஆண்டவருடைய அழைப்பை பெற்று தீர்மானித்து நானும் என் மனைவி மகனும் 3 பேருமாய் நாங்கள் 2009 அந்த பகுதிகளுக்கு நாங்கள் கடந்து சென்றோம். கடந்து சென்று முதலாவது ஒரு சிறு அளவில் தான் அந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். முதலாக அந்த 2009 ஜூன் இதே நாள் ஒரு 8ஆம் தேதி ஒரு 3 ஜெனுகுரும்ப பிள்ளைகளை அவர்கள் வாழ்விடத்திலிருந்து அழைத்து நாங்க ஒரு வீடு பார்த்திருந்தோம். அந்த வீட்டிலேயே அவர்களையும் வைத்து முதலாக அந்த பணியை நாங்கள் ஆரம்பித்தோம். 3 பெண் குழந்தைகள், அந்த ஆதிவாசியின குழந்தைகள், ஜெனுகுரும்ப குழந்தைகள். அவர்களை ஒரு பள்ளியில் சேர்த்து எங்களுடைய வீட்டிலேயே அவர்களையும் வைத்து அப்படிதான் இந்த ஊழியத்தை நாங்கள் முதலாவதாக ஆரம்பித்தோம். அதன் மூலமாய் அவர்களுடைய பெற்றோர்களை நாங்கள் தொடர்பு கொள்ளவும், அதன் மூலமாய் அவர்கள் இருக்கிற இடங்களிலே போய் மக்களை பார்க்கவும் ஒரு சிறு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஊழியம். நாளடைவில் அந்த விடுதி கிட்டத்தட்ட ஒரு 40 ஜெனுகுரும்ப பிள்ளைகளை வைத்து பராமரிக்கும் இடமாக மாறியது. 23 பெண் பிள்ளைகளையும் கிட்டத்தட்ட ஒரு 18 பசங்களையும் வைத்து நாங்க அதை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தோம். அதிலே பலவிதமான பிரச்சனைகள் அரசாங்கத்தின் வழியாக வர ஆரம்பித்தது. அந்த விடுதி நடத்துவதிலே இருந்தனால அதை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதன் பிற்பாடு அதை எல்லாத்தையுமே
ஒரு மாலை நேர ஒரு இந்த டியூஷன் சென்டராக மாற்றி, அவர்கள் இருக்கிற இடத்திற்கே நாங்கள் போய் சந்திக்கிற மாரி அதை மாற்றினோம். அந்த நாட்களிலிருந்தே இந்த சுவிசேஷ பணியையும் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த சுவிசேஷ பணியை நாங்கள் அந்த கூடலூர் பகுதியில் அறியப்பட்ட பகுதிகளிலே நாங்கள் செய்து கொண்டிருந்த பொழுதுதான், எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இந்த மக்கள் கர்நாடகாவிலே தான் அதிகம் வாழுகிறார்கள். கர்நாடக காட்டுப்பகுதியில் தான் இவர்கள் அதிகம் வாழுகிறார்கள். இங்கு வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் 2012ஆம் வருடம் ஒரு செப்டம்பர் மாதத்திலே நாங்கள் வந்து கர்நாடகாவிற்குள்ளே இந்த மக்களை தேடி நாங்கள் போனோம். அங்கு போகும் பொழுதுதான் குடகு மாவட்டம், மைசூர் மாவட்டம், இந்த மாவட்டங்களில் உள்ள காடுகளிலே இவர்கள் அதிகமாக கூட்டம் கூட்டமாக வாழுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தோம். பலவிதமான போராட்டங்கள் உண்டு, பலவிதமான கடினமான பாதைகள் உண்டு. இந்த மக்களை தொடர்பு கொள்வதிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இங்க தமிழ்நாட்டிலையும் நாங்க அதை அனுபவிச்சிருக்கிறோம், அங்க கர்நாடகாவிலும் அனுபவிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, அந்த காடுகளுக்குள்ளாக பல கிலோமீட்டர் நம்ம நடந்து உள்ள போய் இவர்களை சந்திக்கலாம்னு போனா, நம்ம வருகிறதை தூரத்திலிருந்தே அறிந்து கொண்டு முழு செட்டில்மெண்ட்டும் அப்படியே எங்க அப்ஸ்காண்டட் ஆவாங்கன்னே தெரியாது. ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அநேக நேரங்களிலே போய் அவர்கள் வீடுகளுக்கு முன்பாக இருக்கிற திண்ணையிலே காலையிலிருந்து மாலை 3-4 மணி வரைக்கும் சும்மா உட்கார்ந்து எந்திரிச்சு வந்திருக்கிறோம். எத்தனையோ நாட்கள். அட்லீஸ்ட் நம்மளோட அவங்க நம்ம முகத்தையாவது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலையில்தான் இங்கும் இருந்தார்கள், கர்நாடகாவிலும் இருந்தார்கள். பலவிதமான நிலைகளிலே அவர்களோடு முயற்சித்து தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இந்த நற்செய்தி பணிகளை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆண்டவர் கிருபையாலே முதலாக அந்த கர்நாடகா கர்நாடகா மாநிலத்திலே குடகு மாவட்டத்திலே இருக்கிற ரேஷ்மி என்ற ஒரு காட்டு பகுதியிலே தான் முதல் பணித்தளமாக நாங்கள் அதை ஆரம்பித்தோம். அங்குதான் மக்கள் முதல் ஆராதனை என்று இவர்களுடைய மொழியிலே நாங்கள் ஆரம்பித்து அந்த பணியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த இத்தனை வருடங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது, ஒரு 14 வருடங்களை திரும்பி பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 26 பணித்தளங்களை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 22 முழு நேர மிஷனரிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுல ஒரு 4 தான் வந்து வெளியிலே இருக்கிற ஊழியர்களாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். மீதி உள்ள எல்லா மிஷனரிகளுமே சுயாதீன மிஷனரிகள். அவர்களுடைய இனத்திலிருந்தே அவர்களை எடுத்து அவர்களை பயிற்றுவித்து அவர்களே அந்த பகுதிகளிலே நாங்கள் மிஷனரிகளாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு அவர்கள் மக்களுக்கு அவர்கள் மூலமாகவே நற்செய்தி செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். இப்பொழுது ஊழியம் வளர்ந்திருக்கிறது. பல இடங்களில் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 இடங்களிலே ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய மொழியிலேயே அவர்கள் பாடி ஆராதிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோ கிளிப்பிங் போடுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நிமிடம் இப்படிதான் அவங்களுடைய ஆராதனைகள் இருக்கும், பாருங்க.
சவுண்டு வீடியோ மட்டும் பிளே ஆகுதா? சரி. பரவாயில்ல. அது அவர்கள் மொழியிலே அவர்கள் ஆராதிக்கிற இது சவுண்ட் இல்ல அதுல. ஆஹ் ம், சரி. இப்போ என்ன அப்படின்னா, இந்த 21 இடங்களில் நடக்கிற இந்த ஆராதனைகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்களில் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல கட்டிடத்திலே நடைபெறுகிற ஆராதனையா இருக்கிறது. மீதி நீங்க பாப்பீங்க எல்லாமே வந்து வீடுகளிலும் சின்ன சின்ன வந்து ஒரு கொட்டகைகளிலும் தான் நடக்கிற ஆராதனைகள். மக்கள் அதிகமாக கூடி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உட்கார்ந்து ஆராதிக்க வந்து எந்த விதமான வசதிகளும் அவர்களுக்கு கிடையாது. இப்ப இந்த பகுதிகளிலே எங்கள் முதல் பணித்தளமாக நாங்கள் ஆரம்பித்த அந்த ரேஷ்மி பகுதியில்தான் இப்போ ஃபர்ஸ்டா நாங்க வந்து என்ன செய்திருக்கிறோம்னா, ஒரு திருச்சபை கட்டடமாக கட்ட நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கான அஸ்திபார வேலைகள் எல்லாம் முடிந்திருக்கிறது. இங்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க மாதிரி நம்ம லேண்ட் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பெரிய கட்டிடத்தை அங்க வந்து கட்ட முடியாது. எல்லாமே வந்து காடுகளுக்குள்ளாக இருக்கிற பகுதியினால இந்த மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த காடுகளுக்குள்ளாகவே கொஞ்சம் நிலங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பட்டா எப்படின்னா, அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுல வந்து இருக்கிற பயிர் செய்து அதுல பிழைத்து கொள்ளலாம். அதை விற்க முடியாது. அப்படி கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் நிலம். அந்த நிலத்தில் தான் நாம் வந்து இந்த மாதிரி கட்டிடங்களை கட்டுகிறோம். இப்ப இந்த கட்டடங்கள் கட்டுகிறவர்களுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. பில்லர் இருக்கக்கூடாது, பெரிய அளவுல செவர் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தளம் போட்ட எந்த கட்டிடங்களும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபாரஸ்டோடைய ரெஸ்ட்ரிக்ஷன். அதனால ஒரு நல்ல அஸ்திவாரம் அமைத்து இந்த கூல் ஷீட்ல வந்து இந்த மாதிரி ஒரு 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 கூடாரம் அமைத்து சைட்ல வந்து 7 அடிக்கு மேல வந்து அந்த சுவர்கள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிலையில்தான் திருச்சபைகள் அங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பது சட்டம். அப்படிதான் நாங்கள் இப்ப செய்யறதுக்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். எல்லாமே இப்போ ஒரு இடத்தில் வந்து இவங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணும்போது பார்த்தார்கள், ஒரு மிக குறுகிய இடம். அந்த மிக குறுகிய ஒரு சின்ன ரூமுக்குள்ள இந்த மாதிரி கம்யூனியன் நடக்கிற அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 இருந்து 80 பேர் வந்து கூடி வருவார்கள். பல பேர் வந்து வெளியில நின்றுட்டு தான் இருப்பாங்க. உள்ள ஒருத்தர் மேல ஒருத்தர் தான். நான் நின்னு பேசுறதுக்கான 2 கால் வைக்கிறதுக்கு தான் அங்க இடம் இருக்கும். அங்க அந்த அளவில்தான் ஒரு நெருக்கமான சூழல்களிலே இந்த ஆராதனைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய எழுப்புதலையும் கொண்டு வருகிறார். அநேகர் ஆண்டவருக்குள்ளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அநேக ஞான ஸ்நானங்கள் நடைபெறுகிறது. வருகிறவர்களும் ஆண்டவருக்குள் உறுதியாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பின்னணியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ரொம்ப பரிதாபமானது. சிறிய வயதிலேயே இவர்கள் எல்லாருமே வந்து போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி ஒரு 2-3 வயசுலேயே ஒரு குழந்தையினுடைய உடல்ல வந்து போதை போயிரும். எப்படின்னா, இவர்கள் வந்து இந்த பிள்ளைகளை வேலைக்கு இவ அக்ரிகல்ச்சர் லேபரா தான் இருக்கிறாங்க. விவசாய கூலிகளாக இருக்கிறார்கள். போய் வேலை செய்யறதுக்கு இவங்க அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு போகும்போது வேலை செய்யும்போது பிள்ளைங்க வந்து அழுகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இந்த பிள்ளைகளை தொட்டில் கட்டி அங்க போட்டுட்டு போகும்போது ஒரு புகையிலை சின்ன பீஸ் அந்த பிள்ளைங்க வாயில வச்சு விட்டு போயிடுவாங்க. அது என்னன்னா அந்த மயக்கத்துல அப்படியே கிடக்கும், அழுகாம பேசாம இருக்கும். அப்படி ஆரம்பிக்கிற அந்த பழக்கம் பிற்பாடு வந்து எப்படின்னா குடும்பமா உட்காந்து எல்லாரும் குடிப்பாங்க. அது வந்து அவர்களுக்குள்ள ஒரு இதே கிடையாது. எல்லாரும் குடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி ஒரு கணவன் என்ற அந்த இது கிடையாது. அது ஒரு சுதந்திரமா இருப்பாங்க. சில வேளைகளிலே அவர்களை சந்திக்க நாங்கள் போகும்போது, எங்க உங்க வீட்டுக்காரமான அதான் அங்க போயிருச்சு அப்படின்னுவாங்க. அவர் எங்கன்னா இல்ல அவர் அங்க போயிட்டாருன்னுவாங்க.
அது ரொம்ப சகஜம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை கொண்ட இந்த மக்கள், ஆனால் ஆண்டவருக்குள் அவர்கள் வந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப வருகிற அநேக மக்கள் எப்படின்னா, ஒரு செட்டில்மெண்ட்ல ஒருவரோ இருவரோ குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால், அந்த குடும்பங்களினுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்துதான் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிற, வாழுகிற ஒரு மக்கள். அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லைன்னு நினைக்காதீங்க. கடுமையான உபத்திரவம் அவர்களுக்கு இந்த இந்து தீவிரவாதத்தினாலும், இன்னும் இதற்கு முன்பதாக இருந்த அரசாங்கத்தினாலும் பலவிதமான நெருக்கங்கள் அவர்களுக்கு உண்டு. அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், அலக்கழிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறார்கள். பலவிதமான உபத்திரவங்கள் உண்டு. சின்ன சின்ன காரியங்களிலும் அவர்களுக்கு மிகவும் சிறுமைப்படுத்தப்படுவார்கள். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாய் இன்னும் நின்று ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு கூட்ட மக்கள். ரொம்ப போன சமீபத்தில் தான், கடந்த 26ஆம் தேதி தான் அந்த மக்கள் மொழியிலேயே அவர்களுக்கான வேதாகமத்தை நாங்கள் மொழிபெயர்த்து முடித்தோம். புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்து முடித்து அதற்கான டெடிகேஷன் நாங்க செய்தோம். இதுல இந்த மக்கள் எல்லாரும் படிக்க தெரிஞ்சவங்கள, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இப்பதான் படிக்க வராங்க. இன்னும் பழைய ஜெனரேஷனுக்கு படிக்க தெரியாது. அப்ப அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னா, ஆடியோ வடிவிலே புதிய ஏற்பாட்டை நாங்கள் கொண்டு போகிறோம். ஆடியோ பைபிள் அதற்கான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நிருபங்கள் வரைக்கும் எல்லாம் முடிந்து விட்டது. இப்போ லாஸ்டா இன்னும் சில காரியங்கள் இருக்கு. அதுவும் இந்த ஜூன் 30ஆம் தேதி முடிந்துவிடும். ஒரு சின்ன டிவைஸ்ல முழு புதிய ஏற்பாடும் அவர்களுக்கு ஆடியோ வடிவில இருக்கும். அது இல்லாமல் அந்த ஆண்ட்ராய்டு செல் வச்சிருந்தாங்கன்னா அதுல அவர்களுக்கு பதிந்து கொடுத்து விடுகிறோம். சோ அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் இவர்களுக்கான சில சமுதாய முன்னேற்ற பணிகளை, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க்கை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இவர்களுக்கான வாலிப பெண்களுக்கான ஒரு தையர் பயிற்சி கூடத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கான அந்த டே கேர் சென்டர்ஸ் இருக்கிறது. இப்படி இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க்கையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதுல என்ன அப்படின்னா, நாங்கள் கண்டறிந்து ஊழியம் செய்கிற பகுதிகள் ரொம்ப சின்ன பகுதி தான். எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 22, 23 பணித்தளங்கள் தான் இருக்கிறது. சர்வே நாங்க எடுத்தப்போ இன்னும் நூற்றுக்கணக்கான இடங்கள் உண்டு, இந்த மக்கள் வாழுகிற இடங்கள் உண்டு. அந்த எல்லா இடங்களுக்கும் 5 கிராமங்களுக்கு ஒரு மிஷினரியை நியமிக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். 5 கிராமங்களுக்கு ஒரு மிஷினரியை நியமிக்க திட்டமிட்டிருக்கிறோம். அதன்படி பார்க்கணும்னு சொன்னா, இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 50 மிஷினரிகளையாவது நாங்கள் நியமித்து ஆக வேண்டும். அதற்கான லெக்கோடு தான், அதற்கான ஒரு நோக்கத்தோடு தான் ஜெபித்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆட்சி வரைக்கும் மிகப்பெரிய சவால்களை நாங்கள் சந்தித்தோம். இப்பொழுது ஒரு சின்ன பிரீதிங் டைம் கிடைச்சிருக்குது. கொஞ்சம் சுதந்திரமா, அதுவும் ரொம்ப இல்ல, கொஞ்சம் சுதந்திரமா. ஆனால் இந்த வாசல் எப்ப மூடப்படும் தெரியாது. இந்த வாசல் எப்ப மூடப்படும் தெரியாது. ஆனால் அதற்கு முன்பதாக இந்த மக்களுக்கான நற்செய்தி போய் சேர வேண்டும் என்ற ஊக்கத்தோடு இந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே சரீர பிரகாரமான உபத்திரவங்கள் ஊழியத்தை நடத்துகிற தலைவர்களாகிய எங்களுக்கும் உண்டு. நானும் தாக்கப்படுகிறேன், மிரட்டப்படுகிறேன், வழக்குகள் போடப்படும் என்று பகிரங்க மிரட்டல்கள் வருகிறது. பல நிலைகளிலே பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் இவைகள் மத்தியிலேயும் அநேகருடைய ஜெபங்கள், ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களை வழிநடத்தி வருகிறது. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மக்களை நினைத்துக் கொள்ளுங்கள்.
இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் நான் அந்த பென் டிரைவ் கொண்டு வருகிறேன். உங்களுக்கு விரிவான நிலையிலே அந்த மக்களுடைய காரியங்களை நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுகிறோம். ஜெபித்துக் கொள்வோம். இப்பொழுது ஆண்டவருடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நிமித்தமே கேட்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவருக்காக நாம் வாழ முடியும். அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும், அதுதான் ஒரு முக்கியமான ஒரு உறவை அடிப்படையாக சார்ந்த ஒரு வாழ்க்கை. அந்த உறவை அடிப்படையாக சார்ந்த வாழ்க்கை, அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே நாம் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய வேத புத்தகங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பொதுவாக புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு பகுதி என்கிற பொழுது சுவிசேஷ பகுதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதுலெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உவமைகள் காணப்படும். உவமைகள் மூலமாய் ஆண்டவர் நிறைய காரியங்களை அந்த மக்களோடு பேசுவார். அந்த உவமைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனா யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் 2 உவமைகள் தான் இருக்கும். ஒன்று இந்த 15ஆம் அதிகாரத்தில் வருகிற திராட்சை செடியை குறித்த ஒரு உவமை, அடுத்து இன்னும் ஆடுகளை குறித்த ஒரு உவமையையும் மட்டும்தான் ஆண்டவர் இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல இந்த 2 காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதுல முக்கியமாக இந்த 15ஆம் அதிகாரத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கம் நமக்கு எங்கு இருக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 13ஆம் அதிகாரத்திலேயே நமக்கு ஆரம்பித்து விடும். 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் இவைகளிலெல்லாம் ஆண்டவருடைய இறுதி உரைகள், கடைசியாக ஆண்டவர் தம்முடைய சீஷரோடு அவர் பகிர்ந்து கொண்ட உபதேசங்களாக நாம் அதை பார்க்கலாம். இது ஒன்றுக்கொன்று பிணைந்து உள்ள பகுதிகளாக இருக்கும். இந்த 15ஆம் அதிகாரத்தை மாத்திரமல்ல, இந்த 13ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னாதான் இதனுடைய தொடர்ச்சியாக நாம் அதை பார்த்து கொண்டே போகலாம். அப்படி அவர்களுக்கு இறுதி உரை ஆற்றும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை அவர்களுக்கு ஆண்டவர் கூறுகிறார். அந்த செய்தி தான் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பா நீங்கள் எனக்குள்ள நிலைத்திருங்கள் அப்படின்ற அந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக தான் இந்த 15ஆம் அதிகாரத்துல இந்த திராட்சை செடியினுடைய ஒரு உவமையை சொல்லுகிறார். வாசிங்க 15ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. ம் 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 போதும் போதும். இப்ப பாருங்க, செடி கொடி அப்படின்றத மையமாக வைத்து, இங்கு இந்த உவமையை மையமாக வைத்து, ஒரு கொடியும் செடியும் எப்படி ஒன்றுக்குள் ஒன்று நிலைத்திருக்குமோ, இணைந்திருந்தால்தான் கனி கொடுக்குமோ, அதே மாதிரிதான் நீங்களும் எனக்குள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பலன் கொடுக்க முடியும், கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்றதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். சரி, இப்போ இந்த நிலைத்திருங்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நிலைத்திருங்கள், அபைட் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? எப்பவுமே ஒரு செய்தியின் தலைப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய டெபினிஷன்
அதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடணும். இப்போ இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிலைத்திருங்கள் அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நிலைத்திருத்தல் என்றால் என்ன அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். இப்போ நிலைத்திருத்தல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நம்ம இந்த தலைப்பை ஆரம்பிச்சோம்னா அதுக்கான பதில தான் நம்ம அங்க பார்க்கிறோம் 20ஆம் வசனத்துல. எப்படி? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இந்த வார்த்தையை நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ இன் யூ, யூ இன் மீ. ரொம்ப அந்த ரைமிங்கா இருக்கும். எப்படி இருக்கும்? ஐ இன் யூ, யூ இன் மீ. அதான் நிலைத்திருத்தல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும். அதுதான். இப்ப இத சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நிலைத்திருங்கப்பா, நான் உங்களுக்குள்ள நீங்க எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? அடுத்த ஒரு கேள்வி. நிலைத்திருத்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஏன் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 5ஆம் வசனத்துல வாசிங்க. நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இது ஃபர்ஸ்ட். என்னது? அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கும் பொழுதுதான் எனக்குள்ள என்ன வாழ்க்கை இருக்கும்? எனக்குள்ள கனிவுள்ள வாழ்க்கை இருக்கும். இது ஒண்ணு. சரியா? அடுத்து 2வதுதான் ரொம்ப முக்கியமானது. என்ன 2வது வார்த்தை? அது வாசிங்க. அந்த அடுத்து, என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? ஒண்ணு, என்ன செய்யணும்? அவன் கனியுள்ள வாழ்க்கை அவனிடத்திலிருந்து வரணும். கனி கொடுக்கிறவனா இருப்பான். 2வது என்னன்னா, நான் அவனுக்குள்ளும் அவன் எனக்குள்ளும் இருந்தா, இல்லைன்னா அவனால் என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியும். என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? அந்த வார்த்தையை கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி பாருங்க. ஒன்றும், நத்திங். இல்ல, எதுவுமே செய்ய முடியாது. அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ இப்போ நீங்க யோசித்து பாருங்க, ஏன் நான் ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கணும் அப்படின்ற தேவை எங்க இருக்குதுன்னா, அவர் இல்லைன்னா என்னால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? நத்திங் டூயிங், நத்திங் டூயிங். அப்படி இல்லாம வாழ்ற ஒரு கிறிஸ்தவன் அப்படின்றது அந்த பேர் கிறிஸ்தவன் அப்படின்றதுதான் அந்த இருக்கும். அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சரி, இப்போ அடுத்து வர்றார் ஆண்டவர். சரி, ஒரு கனிவுள்ள வாழ்க்கை நீ வாழணும். அடுத்து உன்னால் நான் இல்லாம எதுவும் செய்ய முடியாது, நான் உனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதான் கீழே உள்ள வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்போ 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ஃபர்ஸ்ட் இப்ப ஆண்டவர், இப்ப நான் உங்களுக்குள்ளும் நீங்கள் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்றால், மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி நீங்கள் நல்ல ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், முதல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அங்க என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னது? என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இது பாத்தீங்களா? நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும். சரி, இப்போ நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அப்படின்ற இந்த செயல் எனக்குள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால்,
அதுக்கு மைய புள்ளியா இருப்பது எதுன்னு சொல்றாரு? எதுன்னு சொல்றாரு? வார்த்தை அப்படின்றார். என்ன சொல்லுகிறார்? வார்த்தை. எப்பா நான் என்ன உன் இதயத்துக்குள்ள குதிக்கிறது, நீ என் இதயத்துக்குள்ள இல்ல. நம்ம இணைப்பது எது? வார்த்தை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் அப்படின்றார். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நிலைத்திருத்தல் என்ற அந்த அனுபவம் எனக்குள் உறுதியாய் நான் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை ஆண்டவருக்குள் வைத்திருப்பது எது அப்படின்னு சொன்னா எதுதான்? அவருடைய வார்த்தை தான். சரி, இப்ப பாருங்க, இதே அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்ப அவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கணும்? 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். 2ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை என்ன செய்கிறேன்? நானு சுத்தம் பண்ணுகிறேன்றாரு. இந்த சுத்தம் பண்ணுகிற வேலையை செய்வது எதுன்னு 3ஆம் வசனத்துல சொல்றாரு? ஏன் உங்களுக்கு சொன்ன உபதேசம் தான் என்ன செய்ய போகுது? உன்ன சுத்தம் பண்ண போகுது. இது என்னை சுத்தம் பண்ணி அவரை எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்திற்குள் என்ன செய்யப்படுகிறது? கொண்டு வருகிறது. அப்போ ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படின்னும் போது, இந்த உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை என்ன செய்திருக்குன்னு சொன்னா என்னது? ஆமா, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிற உபதேசங்கள் இல்ல, இதுதான் மையப்புள்ளி. அதனாலதான் நம்ம யோவான் 6:63 வாசிக்கிறோம். ஏன்னா என் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. என் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது இல்ல. அதுல என்ன இருக்கிறது? அதுல உயிர் இருக்குது. அதனாலதான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வார்த்தை என்பது என் வாழ்க்கையின் என்னவா இருக்க வேண்டும்? வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். அதுதான் என்ன ஒவ்வொரு ஸ்டெப் நான் வாழ்க்கையில போகும்போதும் அது அவருக்குள் என்னை உறுதியானவனாக வைத்து என்ன செய்து கொண்டே இருக்கும்? அது வழி நடத்தி கொண்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு சங்கீதத்துல. என்னது? அவர் வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இதுல இந்த சங்கீதக்காரன் ஒரு மெட்டபரை யூஸ் பண்ணுவார். அவர் வார்த்தை என் கால்களுக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னாரு? தீபம். இந்த ஒரு அடர்ந்த இருளான பகுதியில நீங்க ஒரு தீபத்தை கையில எடுத்துட்டு போனீங்கன்னா, அந்த தீபத்திலிருந்து வருகிற வெளிச்சம் எவ்வளவு பெரிய வெளிச்சமா இருக்கும்? எவ்வளவு பெரிய வெளிச்சமா இருக்கும்? ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் வைக்கக்கூடிய வெளிச்சமா தான். அதனாலதான் சங்கீதக்காரன் அந்த மெட்டபர் அங்க யூஸ் பண்றாரு. அந்த ஓமானத்தை அங்க யூஸ் பண்றாரு. என்னது? என் கால்களுக்கு தீபம் இல்ல. அப்போ என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிக்கும் என்னை எது வழி நடத்த வேண்டியதா இருக்கும்? அவருடைய வார்த்தை என்னை என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும். அது என்னை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். என்னை அவருக்குள் அது வைத்துக் கொண்டே இருக்கும். நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் என்ற உறவில் இருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாத அளவிற்கு என்னை என்ன செய்திருக்கும்? அது வைத்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் அப்படின்றார். சரி, இப்போ இந்த வார்த்தையில் நான் இப்படி நிலைத்திருக்கும் இருக்கிறேன். அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இந்த நல்ல உறவில் இருக்கிறோம். வார்த்தை எங்களை இணைத்திருக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அததான் கீழே சொல்றார். என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் வசனத்துல, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? நல்லா கவனிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு
கொடுப்பேன். எப்ப கொடுப்பாரு? எப்ப கொடுப்பாரு? அங்க என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். சரி, இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா அதே 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ, ம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ கொடுக்கத்தக்கதா ஆ, அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீ இப்ப என்ன செய்ய? நீங்கள் போய் என்ன செய்யுங்க? கனி கொடுக்கும்படி. அடுத்து வாசிங்க. உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இல்ல, அப்ப நிபந்தனை எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். அதுதான் நம்முடைய ஆவல், அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனா அதற்கான நிபந்தனை எங்க கொண்டாந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் போதுதான் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு என்ன செய்யப்படும்? அநேக நேரத்துல சோர்ந்து போயிடுறோம்ல. என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், இல்ல இத்தனை வருஷமா இந்த காரியத்தை நான் கேட்கிறேன், ஏன் எனக்கு கிடைக்கல? ஆண்டவரை குறைப்பட்டுக்காதீங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதுதான் நம்ம இங்க செய்ய வேண்டிய காரியம். இதுதான் என்னது? நம்மளை இணைக்கும். அந்த இணைப்பு இல்லைன்னா என்னுடைய ஜெபம் என்னவாயிரும்? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய டீன் ஏஜ்ல இருக்கும்போது ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். ரொம்ப வேடிக்கையான கதை. இந்த கதை இந்த இந்த காலத்துக்குரியதல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த செல்போன் மொபைல் யுகத்துக்குரியதல்ல. ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பாகன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய கதை. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே இந்த தொடர்பு கொள்ள மொபைல் ரொம்ப இல்லாதவங்களே கிடையாது. இல்ல, இல்லாதவர்களே கிடையாது. அந்த நிலவுல இருக்குது. நான் சொல்றது எப்படின்னா, தெருவிலேயே யாராவது ஒருத்தர் வீட்டுல ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கும். அத நம்ம ஒரு கார்டு அடிச்சு பிபின்னு போட்டு அந்த நம்பரை போட்டுக்குவோம். அது யாருடைய போன் இல்ல, என் போன் கிடையாது. இந்த தெருவிலேயே என்ன இருக்கும்? எவன்ட்ட இருக்கும். அவன்கிட்ட அனுமதி கேட்டு அவன் நம்பரை என் விசிட்டிங் கார்டுல என்ன செஞ்சிருவேன்? நானு போட்டுருவேன்ல. அந்த மாதிரி இருந்த காலங்கள், தொலைபேசி இணைப்பு கிடைப்பதற்கு கடினமான காலங்கள். அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு கதை. என்ன அப்படின்னா, இவன் ஒரு சிறு வியாபாரி, சின்ன வியாபாரி, சின்ன தின்பண்டங்களை தயாரித்து கடைக்கு போய் சைக்கிள்ல போடுறவன். அவனுடைய ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, வியாபாரம் விரிவடைந்தது. நிறைய கடைகளுக்கு போக ஆரம்பிச்சான், நிறைய பிசினஸ் நடந்தது. கொஞ்சம் வேலையாட்களை வைத்தான், இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் நடந்தது. இப்ப என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு ஆசை, தனியா ஒரு அலுவலகம் போட வேண்டும், தனக்கு கீழே பணியாட்களை வைத்து இன்னும் பெரிய அளவுல இந்த பிசினஸ் செய்யணும்ன்ற எண்ணத்துல ஒரு அலுவலகம் வச்சான். நிறைய வேலையாட்களை கொண்டு வந்தான். நிறைய வியாபாரம் ஓஹோன்னு நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அலுவலகம் அமைத்த உடனே தனக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு ரூம் ஒன்று போட்டுக்கிட்டான். அதுல ஒரு நல்ல ஒரு டேபிள் சேர் எல்லாம் போட்டு உட்காந்துக்கிட்டு, வரவங்க உட்கார்றதுக்கும் சேர் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஆபீஸ் ரூம் செட்டப்ல வச்சுட்டான். அதன் மேலே ஒரு தொலைபேசியும் வச்சுட்டான். வச்சுட்டு அவனுக்கு ஒரு உதவியாளரையும் வச்சிருந்தான், பியூன் ஒருத்தனை வச்சிருந்தான். வச்சுட்டு சொன்னான், என்ன பாக்குறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா நீ என்ன செய்யணும்னா முதல்ல என்கிட்ட சொல்லிடணும். அப்புறம் நான் வான்னு சொன்னாதான் அவங்கள உள்ள அனுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உதவியாளரும் சொல்லுவாரு. அவங்க உள்ள உட்கார்ந்த உடனே இவர் என்ன செய்வாருன்னா, இந்த டெலிபோன்ல எடுத்து நிறைய பேசுவார். லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கான பிசினஸ் இவர் பேசிட்டு இருப்பார் இந்த போன்ல. இவருக்கு என்ன ஒரு என்னன்னா, வரவன் என்ன நினைச்சுக்கணும், இவரு ஒரு பெரிய வியாபாரி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துல இவர் பேசிக்கிட்டு இருப்பார். இது கொஞ்ச நாள் நடந்துகிட்டு இருக்கும். இதே போல ஒரு நாள் ஒருத்தர் வருவாரு. அவர் அந்த உதவியாளர் சொல்லுவார், ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கிறாருன்னா அவர் உட்கார்ந்தோன்னு இவர் எப்பவும் போல ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இவர் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கீழே வச்சு அவர்கிட்ட கேட்பாரு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்திருக்கிறேன், உங்க டெலிபோனுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறேன்,
கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்கிறேன். அப்ப இவ்வளவு நேரம் அவர் பேசிட்டு இருந்தது எதுல பேசினாரு? எதுல பேசினாரு? இணைப்பில்லாத தொலைபேசியிலே பேசின ஒரு மனிதன். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படல அப்படின்னா இணைப்பில்லாத தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை போலதான் நாமும் ஜெபத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? என்ன செய்வோம்? பல மணி நேரமா நம்ம முழங்கால் போட்டு பேசலாம். ஆனா இது என்னை இணைக்கிற புள்ளியா இருக்கணும். இது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்ன செய்து நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். சரி, இப்ப அடுத்து 8ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் நம்ம? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என்ன செய்வார்? என் பிதா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். இப்ப பாருங்க, இங்க எப்படி சொல்லியிருக்கலாம் இந்த வார்த்தை? எப்படி தெரியுமா சொல்லியிருக்கலாம் இந்த வார்த்தை? நீங்கள் மிகுந்த கனிகளை, நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறவர்களாய், ஆவிக்குரிய பண்பு உள்ளவர்களாய் இருப்பதினாலே இந்த உலக மக்கள் என்ன செய்வாங்கன்னா உங்களை பார்த்து மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இல்ல, நீங்கள் இங்கு வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கையினாலே யார் மகிமைப்படுறாராம்? நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? இன்னைக்கு பொதுவா நம்ம எங்க இருக்கிறோம்? உலகத்துல இருக்கிறோம். பிதா எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். நான் இங்கு வாழுகிற இந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையினாலே யாருடைய நாமம் மகிமைப்படுதாம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? மகிமைப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க என்ன சொல்லுகிறார்? எனக்கும் என்னவா இருப்பீர்கள்? எனக்கும் என்னவா இருப்பீர்கள்? சீஷராய் இருப்பீர்கள் அப்படின்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் எந்த நிலைக்கு ஒருத்தனை கொண்டு வர்றாருன்னா, அவர் அவனுக்குள்ளும் அவன் அவருக்குள்ளும் அந்த வார்த்தை அவனுக்கும் நிலைத்திருக்கும் போது நல்ல இணைப்பு அவர்களுக்குள் இருக்கிறது, உறவு இருக்கிறது. அடுத்து என்ன கொண்டு வர்றாருன்னா, அவனை அடுத்த ஒரு கிரேடுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். என்ன கிரேடு கொண்டு வர்றாரு? சீஷன் அப்படின்னு. எந்த நிலை கொண்டு வருகிறார்? எனக்கும் என்னவாயிருப்பீர்கள்? சீஷனாயிருப்பீர்கள். சீஷன் என்பவன் யார்? சீஷன் என்பவன் யார்? இந்த சீஷன் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? டிசைபிள். என்ன சொல்றோம்? டிசைபிள் அப்படின்றதா என்னது? சீஷன். இந்த டிசைபிள் என்ற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து இந்த டிசைபிள்ன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு லாட்டின் வேர்டு ஒண்ணு இருக்கு. அந்த லாட்டின் வேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, டிசிப்ளினோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த டிசிப்ளினோ அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. டிசிப்ளின் என்னது? ஒழுக்கம். இந்த டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து தான் எந்த வார்த்தை வந்துச்சு? டிசைபிள் என்ற வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து தான் எந்த வார்த்தை வந்தது? அப்போ சீஷன் என்பவன் யார்? சகல ஒழுங்கும் இல்ல, சகலமான ஒழுக்கமான வாழ்வு வாழ்கிறவன் தான் யாரா இருக்க முடியும்? சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி. சீஷன் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை இல்லாம சீஷன் வராது. என்ன தெரியுமா? குரு. என்னது? குரு என்ற ஒரு வார்த்தை இருந்தால்தான் சீஷன் என்ற ஒரு வார்த்தை எங்க என்ன செய்யும்? வரும். இப்ப நமக்கெல்லாம் குரு யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய குரு. அப்போ அந்த குரு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, அந்த குரு எனக்கு என்னையெல்லாம் போதித்திருக்கிறாரோ அதன்படி வாழுகிறவன் தான் யார்? அவன் சீஷன். அதனால்தான் யோவான் 8:31 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க.
இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னது என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். எங்க எங்க நிலைத்திருந்தால்? இல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது கிடைக்கும். உபதேசம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கும் என்னவாயிருப்பீர்கள்? சீஷராயிருப்பீர்கள். இல்ல, குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா கொள்கைகளும், குரு நான் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் எனக்கு என்ன செய்திருக்கிறார் இங்க சொல்லி. இதன்படி வாழுகிறவன் தான் யாரா இருக்க முடியும்? அவன் சீஷனாயிருக்க முடியும். சீஷனாயிருக்க முடியும். இல்ல, அப்போ நிலைத்திருத்தல் அப்படின்றது அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் நான் நிலைத்திருக்கும் போது நல்ல ஒரு உறவுக்குள் நான் இருப்பேன். அவருக்கு சீஷனாய் இருப்பேன். மகிமைப்படுகிற வாழ்க்கை நான் வாழுவேன். இத ஆண்டவர் முதல்ல சொல்லிடுறார். இப்ப கீழே நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அடுத்து 9ஆம் வசனத்துல வாசிங்க. 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள் அப்படின்றார். அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? அடுத்த ஒரு நிலைத்திருத்தலை பத்தி பேசுறாரு. என்ன சொல்லுகிறார் அவர்? என்னுடைய அன்பிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள் அப்படின்றார். என்ன அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும்? இப்போ இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும்னா, நீங்கள் என்ன செய்யுங்கள்? நான் என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலேன்றது பதிலாக அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனா அங்க ஆண்டவர் ஒரு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டுக்கிறார். என்ன வார்த்தை போடுறாரு? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்ன அது என்னுடைய அன்பு? ஆண்டவர் பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை என்னுடைய அன்புன்னு சொல்றாரு. என்ன என்னுடைய அன்பு? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய அந்த அதிகாரத்துல அந்த பஸ்கா ஆசரிப்புக்கான அந்த பகுதிகளை நம்ம வாசித்தோம்னா, அது ரொம்ப பெரிய பகுதி. அதுல வர ஒரு முக்கியமான காரியத்தை மாத்த நம்ம படிக்க போறோம். என்னுடைய அன்பு அப்படின்றத ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம 34ஆம் வசனத்தை வாசித்தோம்னா 13:34 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்கள்? அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்றது என்ற என்னது புதிதான கட்டளை, the new commandment, ஒரு புதிதான கட்டளை தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றாரு. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னவாயிருங்கள்? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, புதிதான ஒரு கட்டளையா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புதிதான கட்டளையில் வருகிறதான அன்பு என்ன அப்படின்றத இந்த 34ஆம் வசனத்தை அவர் சொல்லுவதற்கு முன்பதாகவும் பின்பதாகவும் 2 நிகழ்வுகள் அங்க நடப்பதை நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பஸ்காக்கான அந்த ஆசரிப்பு அந்த இது நடக்குது, பந்தி நடக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 21ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, இயேசு இவைகளை சொன்ன பின்பு என்னது ஆவியிலே கலங்கி என்ன சொல்றாரு? உங்களில் ஒருவன் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்ல. ஆவியில் கலங்கி சொல்றார், உங்கள ஒருத்தன் என்ன செய்ய போறான்? என்ன காட்டி கொடுக்க போறான்பா அப்படின்றார். இப்ப என்ன செய்யணும்? அந்த சமயத்தில் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் அவர் மார்புல சாய்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ மத்த சீஷர்கள்லாம் அவன்கிட்ட சொல்றாங்க, யார் அப்படின்னு கேளுன்னு சைகையில கேட்க சொல்றாங்க. அப்போ இப்ப அவரும் கேட்கிறார், இயேசுவின் மார்புல சாய்ந்து கொண்டிருந்த சீஷனும் கேட்கிறார். இப்ப 26ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார் இயேசு? இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுத்தாரு? இப்போ நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் இந்த துணிக்கையை தோய்த்து, அப்பத்தை இந்த தோய்த்து யூதாசு கொடுக்கிறார். அவன் தான் காட்டி கொடுக்க போறான். அவனுக்கு கொடுக்கிறாருன்னா
12 பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னு வைங்களேன். இப்படி ஒரு 6 பேர், அப்படி ஒரு 6 பேர். எப்படியோ உட்கார்ந்திருக்கிறாங்க. இப்ப அவன் எங்க இருந்திருக்கிறான்? எங்க இருந்திருக்கிறான்? கை கெட்டின தூரத்துல இருந்திருக்கிறான். யூதாஸ் எங்க இருந்திருக்கிறான்? அவன் துணிகரத்தை கொஞ்சம் நம்ம இது பார்க்கணும். ஏற்கனவே இவன் ஆல்ரெடி பிளானிங்ல இருக்கிறவன் இவன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கிறவன். சரி நம்ம ஒரு அடி தள்ளி நிப்போமேன்னு கொஞ்சம் கடைசியா கூட எப்பவுமே கொஞ்சம் இந்த குற்ற மனசாட்சி உள்ளவங்க எங்கதான் இருப்பாங்க? கொஞ்சம் அப்படி பின்னாடி தானே இருப்பாங்க. ஆனா இவன் பாருங்க, அப்பவும் எங்கதான் இருந்திருக்கிறான்? ரொம்ப பக்கத்துல தான் இருந்திருக்கிறான். ரொம்ப நியரஸ்டா தான் இருந்திருக்கிறான். துணிக்கையை தோய்த்து அவர் இப்படி நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். வலது கையில அப்படி தோய்த்தோம்னா ஊற்ற வாய்க்கு கொண்டு போற தூரத்துல தான் இருந்திருக்கிறான். இல்ல இவன் காட்டி கொடுப்பான் அப்படின்ற அவன் எங்க இருக்கிறான்? அவன் ரொம்ப பக்கத்துல இருக்கிறான். இல்ல இது ஒரு காரியம். அடுத்து என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இதெல்லாம் நடந்த பிற்பாடுதான் திடீர்னு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்க போகிறீர் என்றான். நான் போற இடத்துக்கு நீ வர முடியாது அப்படின்னு. இல்ல ஆண்டவரே நான் வருவேன்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என் கூட வர முடியாது. ஆனா நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்ன செய்ய போற? என்ன மறுதலிக்க போற. இப்ப கொஞ்சம் இது ரெண்டையும் இணைச்சு பாருங்க. காட்டி கொடுக்கிறவன் எங்க இருந்தான்? ரொம்ப அருகில இருந்தான். மறுதலிக்க போகிறவன் என்ன சொன்னாங்க? ரொம்ப வீராவேசமா பேசிக்கிட்டு இருக்கிறான் பக்கத்துல இருந்து. இவர்கள் 2 பேருக்கு இடையில தான் சொன்னாரு, நீங்கள் என்னவா இருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதியதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இந்த புதியதான கட்டளை, இந்த அன்புல என்னுடைய அன்புன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இல்ல துரோகி, இல்ல என்ன தெரியாதுன்னு சொல்றவன், இவனையும் அரவணைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். இல்ல இதுதான் சொல்றார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்றார். இல்ல நிலைத்திருத்தல் எப்பொழுது என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலையிலே நான் வாழ முடியும்னா, அவர் என்னிலும் நான் அவரிலும் அவர் வார்த்தை என்னிலும் நிலைத்திருந்தால் மாத்திரமே இப்படிப்பட்டவர்களையும் நான் என்ன செய்ய முடியும். நான் ஈக்வேடார் என்ற ஒரு பகுதியிலே ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனை நடக்க போகுது. காலையில அந்த பாஸ்டரும் மூத்த போதகர் இருவரும் சேர்ந்து ஆராதனைக்கு ஆயத்தமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மூத்த போதகருடைய கண்களிலிருந்து கண்ணீர் போய்கொண்டே இருக்கிறது. அவரால் ஜெபம் பண்ண முடியல. அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு தெரியுது இவர் எதுக்காக அழுகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஈக்வேடார் என்ற பகுதியில் நற்செய்தியை அறிவிக்க சென்ற அந்த மூத்த போதகனுடைய மகன் அங்க இருக்கிறவர்களாலே குத்தி கொலை செய்யப்படுவான். கொலை செய்யப்பட்டு 3-4 வருடங்கள் ஆயிரும். இப்போ இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொன்னா, இறந்து போன கொலை செய்யப்பட்ட தன்னுடைய மகனை நினைத்து என்ன செய்கிறார்? பாஸ்டர் அழுகிறார் நினைப்பார். ஜெபம் முடிச்சோன்னு சொல்லுவாரு, பாஸ்டர் அழுகாதீங்க, நம்ம ஒரு நாள்ல பரலோகத்துல போய் மகனை பார்ப்போம், ரத்த சாட்சியால அவர் மடிச்சிருக்கிறாருன்னு. ஆனா அந்த மூத்த போதகர் ஒரு பதில சொல்லுவார். என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? கொலை செய்யப்பட்ட என் மகனை நினைத்து நான் அழுகவில்லை. என் மகன் கொலை செய்யப்பட்டு 3 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் என் மகனை கொலை செய்தவன் யார் என்று அறிந்து அவன் தோள்களின் மீது என் கைகளை போட்டு இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய தத்துவம் எனக்கு என்ன செய்யப்படவில்லை, இன்னும் கிடைக்கவில்லை. அவன் தோள்களின் மீது கைகளை போட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய தருணம் எனக்கு என்ன இல்லை, இன்னும் வரல. அதை நினைத்து அழுகிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த நிலையிலேயும் அன்பு கூற வைப்பதுதான் யாருடைய அன்பு? அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் நிலைத்திருக்கும் போதுதான் இந்த அன்பிலே நான் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். அதனாலதான் அங்க கீழே 10ஆம் வசனத்தை சொல்லுவார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும்
கற்பனைகளை என்ன செய்தால் கை கொண்டிருந்தால் எங்க இருப்பீங்க நீங்க? புரியுதா இப்ப உங்களுக்கு? கை கொண்டிருந்தால் என்ன செய்வீங்க? இந்த என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கலாம். இப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியன்றது புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு முக்கியம்? உறவிலே என்னை வைத்திருக்கிறது. அவருடைய சீஷனா என்னை வைத்திருக்கிறது. அவர் இந்த உலகத்திற்கு காட்டின அதே அன்பை நானும் காட்ட, நேசிக்க என்னை என்ன செய்கிறது? அது தூண்டுகிறது. சரி, இப்போ அடுத்து என்ன வாசிக்கிறோம் நம்ம? இப்ப அப்படியே வாங்க 11ஆம் வசனத்துக்கு வாங்க. என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் நான் என்ன சொல்றேன், இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற. இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சந்தோஷம் அப்படின்றாரு. என்னுடைய அன்புன்னு சொல்லிட்டார். இப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய சந்தோஷம் அப்படின்றார். என்ன என்னுடைய சந்தோஷம்? இந்த சந்தோஷம் அது இன்னொரு வார்த்தை வருது பாத்தீங்களா? என்ன வார்த்தை வருது? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். அங்க முடியல, என்ன வருது? அங்க கமா வருது. என்ன வருது? கமா வருது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக்கும்படிக்கு. நிறைவான சந்தோஷம் எப்ப கிடைக்கும்? எப்ப எனக்கு கிடைக்கும்? இப்ப சொல்றாரு, முதல்ல அதுக்குதான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. அவர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்க வேண்டும் இல்ல. இப்போ இந்த நிறைவான சந்தோஷம் எனக்கு எப்ப எனக்குள்ள கிடைக்கும்? அவர் எனக்குள் இருக்கும்போது. இப்ப எப்படி எனக்குள்ள அவர் இருக்கிறார்? இப்ப எனக்குள்ள அவர் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? யோவான் 16 சொல்றாரு பாத்தீங்களா? எப்ப வரும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்றாரு. சத்தியாவியாகிய இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுதுதான், அந்த 16ஆம் அதிகாரம் ஃபுல்லா வரப்போகிற ஆவியானவரை பத்தி தான் பேசுவார். அந்த தூய ஆவியானவராய் அவர் எனக்குள் இருக்கும் பொழுதுதான் எனக்குள்ள என்ன சந்தோஷம் கிடைக்கும்? எனக்கு நிறைவான சந்தோஷம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் எனக்கு? எப்ப கிடைக்கும் எனக்கு? தூய ஆவியானவராய் அவர் எனக்குள் வாசம் பண்ணும் போதுதான் என்னவா மாறும்? என்னுடைய துக்கம் எல்லாம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாம, நிறைவான சந்தோஷம். அதனாலதான் சொல்றேன், என்னுடைய சமாதானம் உலகம் உங்களுக்கு கொடுக்கிற விதமாய் அல்ல, உலகம் உங்களுக்கு கொடுக்க கூடாததும் உலகம் உங்களிடத்தில் எடுக்கக்கூடாததுமான என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சந்தோஷம் இதெல்லாம் எங்க எப்ப கிடைக்கும்? ஆவியானவராய் அவர் எனக்குள் வீட்டிருக்கும் பொழுது, சத்தியாவியாகி அவர் எனக்குள் இருக்கும் பொழுதுதான் இந்த சந்தோஷம் எனக்குள் என்னவா இருக்கும்? இன்னைக்கு நிறைய நேரத்துல பரிசுத்தாவியானவரை தவறா புரிந்து கொள்ளுகிற இடம் இங்கேதான் இல்ல. முதலாவது அவர் எனக்குள் என்னவா இருக்க வேண்டும்? அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கணும். வரங்கள்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எங்க இருக்கணும்? அவரு இங்க இருக்கணும். அதுதான் என்ன கொடுக்கும்? ஒரு நிறைவான கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு என்ன கொடுக்கும்? அந்த நிறைவுகள் என்னை வரங்களுக்கு நேராக வழி நடத்தலாம். இங்க நிறைவுலே அறகுறையா இருக்கும்போது எப்படி எனக்கு வரம் கிடைக்கும்? எனக்கு கிடைக்காது. நிறைவு, நிறைவான சந்தோஷம். அந்த நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, இப்ப அடுத்து பாருங்க. இப்ப அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ஆ ம் 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 செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இப்ப பாருங்க, கடைசியா ஒருவன் அவர் உறவிலும் அவருக்கு சீஷராயும் அவருடைய அன்பிலேயும் அவருடைய சந்தோஷத்திலேயும் அவன் நிலைத்திருந்து அடுத்த ஒரு நிலைக்கு அவனை கொண்டு போறாரு. கடைசியா எங்க தெரியுமா கொண்டு போறாரு? என்னவா இருப்பீர்கள்? நீங்கள் என்னவா இருப்பீர்கள்? என் சிநேகிதராயிருப்பீர்கள் அப்படின்றார். சீஷன் கூட குருவை பார்த்து என்ன செய்யணும்? அவன் கொஞ்சம் குரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன செய்யணும்? ஒரு பயபக்தியை காட்டணும். இப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நீ என் நண்பன்டா. நீ யார்? நீ என்னுடைய you are my friend. ஒரு நண்பனுக்கு இடையே இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு?
இது நெருங்கிய நண்பர்களுக்கிடையே உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு? அங்க ஏதாவது மறைவுகள் இருக்குமா? ஒளிவு இருக்குமா? உயர்வு தாழ்வு ஏற்றம் இருக்குமா? நீ பெரியவன் நான் பெரியவன், நத்திங். we are equal. எங்க கொண்டு போறாரு பாத்தீங்களா? யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எந்த ஆண்டவராவது சொல்லியிருக்கிறாராங்க? எந்த கடவுளாவது ஏதாவது சொல்லியிருக்கா? நீங்கள் என்னவா இருப்பீர்கள்? யூ ஆர் ஈக்குவல் டு மீ. நீ என்னது? எனக்கு சமமானவன்டா. நீ என்னுடைய நண்பன். நீ என்ன ஒரு மேலான உறவு பாத்தீங்களா? என்ன ஒரு மேலான உறவு பாத்தீங்களா? சீஷன் சீஷன் என்ற நிலையில காட்டிலும் என்னை நண்பன் என்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போவார். இந்த ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு உறவுதான் அவருக்குள் நிலைத்திருக்கிற உறவு. இதுதான் அவருக்குள் நிலைத்திருக்கிற உறவு. இதுதான் மேன்மையான உறவு. இதற்காக தான் நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம், அவரை பின்தொடர வேண்டியவர்களாயிரும். சரி, எப்பவுமே நிறைய பாசிட்டிவே பார்த்துட்டே போயிடக்கூடாது, நெகட்டிவும் பார்க்கணும். இப்ப அடுத்து பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. நிலைத்திருந்தால் இதெல்லாம் நடக்கும். 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? நிலைத்திராவிட்டால் என்னது? நிலைத்திரா விட்டால் என்ன நடக்கும்? வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு என்ன செய்வான்? உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை என்ன செய்கிறார்கள்? அக்னியிலே போடுகிறார்கள். அவைகள் என்ன செய்யும்? எரிந்து போகும். ஜட்ஜ்மெண்ட். ஒரே வார்த்தையில சொல்ல போன என்னது? நியாய தீர்ப்பு. நிலைத்திருந்தால் இந்த நிறைவான வாழ்க்கை, ஆசீர்வாதம், உன்னதமான உறவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் என்ன என்ன உண்டு? எனக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. வெளியே தூக்கி போடப்படுவேன். அவருடைய எல்லையை விட்டு நான் வெளியில இருப்பேன். எனக்கு என்ன உண்டு? நித்தியமான ஒரு நியாய தீர்ப்பு எனக்கு என்ன இருக்கிறது? அததான் ஆண்டவர் சொல்றார். உண்டு, இருக்கு. அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிலைத்திருந்தால் இவ்வளவு உன்னதமான வாழ்வு. நிலைத்திராவிட்டால் எனக்கு என்ன உண்டு? எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நான் தூக்கி எறியப்படுவேன். இப்ப நீங்களும் நானும் ஒரு காலங்கள்ல இருக்கிறோம். என்ன காலம் தெரியுமா அது? அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். என்ன தெரியுமா? ரொம்ப ஷார்ட்டா தான் நான் சொல்ல போறேன். ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்தப்போ இந்த கனி கொடுக்கறத பத்தி ஒரு 2 இடங்கள்ல சொல்லியிருப்பார். வாசிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுவாரு, ஒரு தோட்டக்காரன் ஒரு எஜமான் தோட்டக்காரனை பார்த்து சொல்லுவாரு, இந்த மரத்துல என்ன இல்ல? கனி இல்ல, இதை வேணா வெட்டி போட்டுருணும். ஆனா அவன் சொல்லுவான், என்ன செய்வான்? கொத்தி கொஞ்சம் என்ன செய்யலாம்? எரு போடலாம். அப்புறம் என்ன செய்யணும்? அது கனி கொடுக்குமா? இல்ல, இது ஒரு இடம். இன்னொன்னு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோவானுடைய அந்த உபதேசத்துல பிரசங்கத்துல பார்க்கலாம். கோடாரியானது என்னது? மரத்தின் வேர் அருகே நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படும்? வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இந்த 2 நிகழ்வு. இப்ப நீங்களும் நானும் எந்த காலங்கள்ல இருக்கிறோம்னா, நிலைத்திராமல் ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் சொன்னா, கொத்தி எரு போட்டு கனி கொடுக்க முயற்சிக்க வேண்டிய காலங்கள்ல நம்ம இருக்கிறோம். முயற்சிக்க வேண்டிய காலங்கள்ல இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல இந்த காலம் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகாது. இங்க என்ன பார்த்தோம்? கோடாரியானது எங்க இருக்கிறது? மரத்தின் எங்க இருக்குது? வேருக்கும் கோடாரிக்கும் என்ன என்ன அங்க இடைவெளி என்ன இருக்குது? ரொம்ப பக்கம், ரொம்ப பக்கம். எப்பனாலும் இந்த கோடாரி என்ன செய்யும்? ரொம்ப சின்ன கேப் தான். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம் இடைவெளி என்பது என்னது? ரொம்ப குறுகியது. இந்த நாட்கள்ல என்ன செஞ்சிடணும்? ஆயத்தமாயிருங்க. ஏன்னா கோடாரியானது வேரின் அருகே இருக்கிறது.
நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படும்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நிலைத்திருக்கிற வாழ்க்கை எனக்கு கொடுக்கிற நிறைவை, ஆசீர்வாதத்தை பார்த்தோம். நிலைத்திராவிட்டால் வரப்போகிற நியாய தீர்ப்பையும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியே சுகமா உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டு அப்படியே போயிடலாம் நினைச்சிடாதீங்க. எனக்குள் வாழ்க்கை மாற்றம் வேண்டும். அந்த நிறைவான வாழ்க்கை மாற்றத்துக்கு நேராய் நான் போக வேண்டும். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நம்ம எல்லாரும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல கனிகொடா வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லும். எதிர்கொண்டு செல்லுவோம். வண்ணங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நல்ல கனிகள் கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். ராஜாவாகிய நீர் வர ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். உம்முடைய காலம் மிகவும் சமீபித்திருக்கிறது. நிலைத்திருந்து உன்னதமான அனுபவத்திலே நாங்கள் ஆண்டவரே நிலை பெற்றவர்களாய், சீஷர்களாய், சிநேகிதர்களாய் நாங்கள் இந்த உலகத்திலே உம்மோடு ஆண்டவரே பயணம் பண்ண உதவி செய்தருளும். நிலைத்திராவிட்டால் எச்சரிப்பையும் நாங்கள் கேட்டோம். அந்த ஆக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே கொத்தி எரு போட்டு எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி உம்மண்டை நெருங்கி வர உதவி செய்தருளும். இயேசுவின் நிமித்தமே கேட்கிறோங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்குள்ள கடந்து போலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வசனங்களை சேர்ந்து வாசித்து நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கனி கொடுக்காத கொடி எதுவோ கர்த்தர் வெற்றுண்ட அக்கினியிலே போடுவார். சேர்ந்து வாசிப்போமா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஷண பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கு. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு,
நீங்கள் வாங்கி புசிங்கிறது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து நீங்கள் வாங்கி பருகிறது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்துள்ள பங்கு பெறலாம் என்ற தயவு செய்து அமர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொல்றார். நம்மை நாமே நிதானித்து சோதித்து பங்கு பெறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். Yes, amen. Amen. Yes, amen. உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். Amen. Yes.
உதவி செய்ய செபிக்கிறோம், செபிக்கிறோம். ஆமென், ஆமென். அப்பா உதவி செய்யுங்கப்பா. எஸ், ஆமாப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. செபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ், இருக்க உதவி செய்யுங்கப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு நிறைவு செய்யலாம். செய்தி எடுத்த ஊழியருக்காகவும், அவருடைய ஊழியத்துக்காகவும், அவருடைய சரீர சுகத்துக்காகவும், அவருடைய குடும்பத்துக்காகவும், பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ரோசி ஆண்டி ஜெபம் பண்ணுங்களேன் ஆண்டி. எஸ் அப்பா, கிருபை செய்யுங்க. இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். செபிக்கிறோம். சுகபலத். ஆமென். எஸ், ஆமென், ஆமென், ஆமென். கிருபையுள்ள ஆண்டவரே, அப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது சமூகத்தில் அமர்ந்து துதித்து உமது வார்த்தைகளை கேட்கிற பாக்கியத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி வாழ, வார்த்தை எங்களில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபைகளை கொடுங்க ஆண்டவர். உம்மோடு நல்ல உறவுல சீஷர்களாக, சிநேகிதர்களாக நாங்கள் நடக்க கிருபைகளை கர்த்தர் கொடுங்க. அப்பாவை மகிமைப்படுத்துற மாதிரி எங்க வாழ்க்கை மாறணும். கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை எங்களை நடத்திட்டும் அப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.